ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து ஒரு டிகிரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் டிகிரியிலேருந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற சென்டென்ஸ் என்னென்னா, நோ அதர் பாய் இஸ் த டீம் இஸ் ஸோ ஃபேட் அஸ் முருகன். அணியில் வேறு எந்த சிறுவனும் முருகனைப் போல மிக குண்டானவன் இல்லை அப்படின்னு வந்துருச்சிங்களா. இப்போ இது வந்து போல மிகன்னு வந்து ஒரு கீவேர்டு இருந்தால் அது வந்து பாசிட்டிவ் டிகிரி. நோ அதர் பாய் இன் த டீம் இஸ் ஸோ ஃபேட் அஸ் முருகன். சரி, இப்போது இதை வந்து எப்படி சூப்பர்லேட்டிவ் இந்த பாசிட்டிவ் டிகிரிலேருந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியை எப்படி மாற்றுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா பரவாயில்ல. அடுத்தது இப்போ வந்து ஸ்டெப் 1. இப்போ என்ன பண்ணுங்களா, அந்த நோ அதர் பாய் இந்த டீம் இது வில்திக்க சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஈஸ்ன்றது பி வெர்பு. இந்த ஸோ ஃபேட் ஆஸ்ன்றது அட்ஜெக்டிவ் பகுதி. அதெல்லாம் வந்து சென்டென்ஸ் பேட்டில் வராது. இது வந்து முருகன், அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. பி வேர்புக்கு அடுத்தது நவுன் வந்துருக்குது காம்ப்ளிமெண்ட்டு. அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து சப்ஜெக்டாக நம்ம முதல்ல எழுதிக்கிறோம், முருகன் எழுதிக்கிறோமா. ஸ்டெப் 2, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றவாறு பி வேர்பை போட்டுக்கணும். முருகன் வந்து என்னதுங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர். முருகனுக்கு என்ன சிம்பிள் பர்சன் டென்ஸில் என்ன பி வேர்ப் வரும், ஈஸ்வரம். முருகன் ஈஸ் வந்துருச்சுங்களா. ஸ்டெப் 3, ஸோ என்ற அட்வர்பை நீக்கிவிட்டு த என்ற அட்வர்பை செலுத்த வேண்டும். முருகன் இஸ் தீன்னு வருதுங்களா. ஸ்டெப் 4, பாசிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவை சூப்பர்லேட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் ஃபேட்டர் ஃபேட்டஸ்ட் வந்துருச்சுங்களா. அடுத்து வந்து ஸ்டெப் 5, சப்ஜெக்ட் இடத்தில் இருக்கும் நோதரை மட்டும் நீக்கிவிட்டு மிச்சிருக்கும் வேர்ட்ஸ்களை காம்ப்ளிமெண்ட்டாக வாக்கியத்தின் கடைசியில் எழுதிவிட வேண்டும். அந்த நோ அதர் பாய் இந்த கிளாஸில் நோ அதரை மட்டும் விட்டுட்டு மீதியை வந்து பாய் இந்த டீம் இருக்குதுங்களா, அந்த அதை மட்டும் கடைசியில் நம்ம எழுதிடுறோம். அப்போ எப்படி வருது, முருகன் இஸ் த ஃபேட்டஸ்ட், நோ அதரை விட்டுட்டோம், மீதி இருக்குது என்னது பாய் இந்த டீம், அதில் கடைசியில் வந்து எழுதி விடுறோம். அப்போ எப்படி வருது மீனிங்கு, அணியில் உள்ள சிறுவர்களில் முருகன் மிக உண்டானவன். ஓகேங்களா, அவ்வளோதான். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.